இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரையும் பல வருஷங்கள் போட்ட பிறகும் அவங்களுக்கு சுகர் நார்மல் ஆகாமலே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? அதற்கான விளக்கம் தான் நான் என்ன சொல்லித்தர போகிறேன். சரியா? இல்லை பாருங்கள், இதுதான் நம்முடைய கணையம். இந்த கணையத்துலேருந்து தான் என்ன சுரக்கும் சொல்லுங்கள்? இன்சுலின் சுரக்கும் இந்த கணையத்துலேருந்து. ஓகேவா? இந்த இன்சுலின் நமக்கு உடம்புல நல்லபடியாக சுரக்கணும் அப்படின்னா, இந்த இன்சுலின் நல்லபடியாக வேலை செய்யணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான தாது பொருட்கள் வேணும். அதுக்கு ஒன்று தான் குரோமியம். இது எழுதி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? இன்னொரு முக்கியமான தாது பொருள் வந்து வெனேடியம். ஸோ இந்த ரெண்டு தாது பொருட்கள் நம்ம உடம்புக்கு நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்டான கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். அதனால் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக சரியானா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், லைஃப் ஜாலியாக இருக்கும். எப்படி? இந்த சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், இந்த இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம். திரும்ப ஒரே பாருங்க, இந்த உலகத்தில் சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணனால இன்னைக்கு யாரும் சுகர் மாத்திரை நடத்துறதும் கிடையாது, இன்சுலின் ஊசி நடத்துறதும் கிடையாது, நடைபயிற்சி மட்டும் பண்ணி இது ரெண்டும் நடத்தவும் முடியாது. அதான் விஷயம். அதனால திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், இந்த பேலன்ஸ்டு டயட்டுடைய பவர் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள். கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். சரியா? ஸ்டே டியூன்.